அஸ்ஸலாமு அலைக்கும். லஞ்சை பேக் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவுமே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்காக தான். இதில் பச்சைப்பயிறு வச்சு இந்த சாதம் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சத்தும் சேர்த்த மாதிரி ஆயிரும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு இந்த ரைஸ் ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட தேவைப்படாது. வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணால் போதும். கட் பண்ணுற வேலையும் பெருசாக இல்லை. இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். வீட்டில் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறம் 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 சின்ன சைஸ் இருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்க்கணும், வரமிளகாவும் சேர்க்கணும். ரெண்டுமே ஒவ்வொரு வாசம் கொடுக்கும். அதனால் ரெண்டுமே கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் 2 வெங்காயத்தை, நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பின்னாடி தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். புளிப்புக்காக நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் தக்காளி ஒரு 4 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான மொத்த உப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. மிளகாய்த்தூள் மட்டும்தான். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அரிசிக்கான அளவு தான். இதுக்கு நீங்கள் நைட்டே பச்சைப்பயிரை ஊற வச்சுக்கோங்க. இந்த பச்சைப்பயிறு முளைக்கட்டி இருந்தால் இன்னும் நல்லது. நான் முளைக்கட்டினது எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த தடவை இல்லாதனால வெறும் ஊற வச்சதை சேர்த்துக்கிறேன். அரிசி 1 டம்ளர் எடுக்கிறீங்கன்னா அதே டம்ளரில் இந்த பச்சைப்பயிரும் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த பச்சைப்பயிறு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அளவு எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக சாதம் வடிக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு பயிர் எடுத்துருக்கணும் அதே அளவு அரிசி எடுத்துகிட்டு, அரிசி இடந்த அதே பவுலில் நான் 2.5 மடங்கு அளவு தண்ணி எடுத்திருக்கேன். 1 மடங்கு அரிசிக்கு 2 மடங்கு அளவு தண்ணி. நீங்கள் பயிரை அளவு எடுத்துக்க வேணாம். அரிசிக்கு எப்பயும் சேர்க்குற மாதிரி தண்ணி சேர்த்தாலே போதும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். விசிலாம் போன பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்ல உதிரியான பச்சைப்பயிறு சாதம் ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தக்காளிலாம் அதிகமாக சேர்த்துருக்கனால அந்த புளிப்பு டேஸ்ட்டோட அந்த மிளகாலாம் எல்லா வகையான மிளகா, வரமிளகா, பச்சை மிளகா, மிளகாத்தூளும் சேர்த்துருக்கனால இதோட மசாலாவும் ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு காரசாரமான ஏதாவது ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப திருப்தியாக இருக்கும். இதுக்கு பதிலாக முட்டை அவியல் இருந்தால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.